எல்லாரும் வந்திருக்க வணக்கங்கள். முக்கியமாக ப்ரெஸ் மீடியா என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஃபஸ்ட்டு தேங்க்யூ என்னோட டைரக்டர் ஹேம்நாத் சாருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோவாக போட்டிருக்கலாம். ஸோ எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அது நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட ரெண்டாவது தேங்க்யூ என்னோட ப்ரொடியூசர், அவருக்கும் தேங்க்யூ ரொம்ப சொல்கிறேன். அவரும் நினச்சிருந்தா அவர் எஸ்டாப்ளிஷ் போட்டிருக்கலாம், பட் ஒரு புதுமுகம் போட்டிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரெஸ் மீடியா, நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப மிக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ. இந்த சப்போர்ட் இன்னும் நான் நல்லா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அண்ட் ஆஸ் அ லீடாக நிறையா பொறுப்புகள் எனக்கு கொடுத்துறீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாம் ஃபுல்ஃபில் எல்லாம் அந்த பொறுப்புகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் இன்னும் மற்ற ஆடியன்ஸ் ரீச் ஆகணும், மற்ற ஸ்டேட்ஸ்க்கெலாம் போகணும், அண்ட் மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் இந்த படம் ரீச் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ தேவராஜ் அவர்கள். Yeah, I would like to start with a very big thanks to our director Sir Hemnath, and a very big thanks to our producer sir for casting me in this movie and giving me an opportunity to act. And we've had a lovely time during the shoot of this movie, and the public response and everything is superb. All the theatre visits are going great, and I really want to thank all of you for coming and capturing us. And yeah, that's it. Thank you so much. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம், டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், டிஓபி, டைரக்டர், சவுண்ட் இன்ஜின், எடிட்டர் சார். இங்கே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெரி பிக் தேங்க்ஸ். பிகாஸ் அவங்க இல்லைன்னா இந்த மூவி இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்குமான்னு தெரியாது. மோரோவராக நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இந்த மூவி வந்து என்டையர் பேரநார்மல் மேக்கிங். ஸோ இந்த மூவி பீப்புள் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பயம், ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். பட் ஒன்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. Yeah, thanks to the entire team. Hi, எல்லாருக்கும் வணக்கம். யுவிகா ராஜேந்திரன் பேசுகிறேன். நான் இந்த படத்தில் காந்தா ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஹேம்நாத் சார் ஃபார் காஸ்டிங் மீ அஸ் காந்தா. கொஞ்சமாக மோல்ட் பண்ணி ஓரளவுக்கு குட் வில்லேஜர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா இல்லாமல் இந்த அளவுக்கு ரீச் இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சார் ஜேசன் வில்லியம் சருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சவுண்ட் டிசைனர் சார் கெவின் சருக்கு நன்றி. ப்ரொடியூசர் சார் சாரி ரொம்ப நன்றி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிகன் சார். அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே பொலைட்டாக நல்லா ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ, நன்றி. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு திரும்பவும் எல்லாரையும் உங்களெல்லாம் பார்க்குறது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். யா, அண்ட் வித்தவுட் மீடியா, பிகாஸ் ஒரு டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த கேமராலாம் பார்க்கும்போது எனக்கு அந்த கேமரா என்ன மாடல்ன்றது தான் வந்து நம்மளாம் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டெக்னீஷியன் லைஃப்பில் ஒரு படமும் நான் முடிச்சுட்டு வரும்போது இது 5வது ரிலீஸ்ன்றது எனக்கு பெருமை. அதில் என்னுடைய டிரெக்டர் ஹேம்நாத் நாராயணன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்குறாரு. And also I thank my producer sir and also Gogan sir
I'm happy to collaborate with all my actors and technicians. நம்ம ரோஹித் ப்ரோ எடிட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம கெவின் பிரதர் ஆமாம் டிசைனில் மேஜிக் காமிச்சிருக்கிறாரு. ஆமாம், ஸோ ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் மீடியா அகெயின். ஏன்னா திரும்பவும் அதான் சொல்கிறேன், ஒரு டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூ படி உங்களுடைய ரீச் தான் வந்து என்னுடைய பேரை வந்து பேனர்ஸ்லாம் பதிய வைக்குது. ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்தது தான் வளர்ச்சி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஜேசன். முதல்ல இன்னைக்கு நாங்கள் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முக்கியமான காரணம் இருந்த மக்கள், மீடியாக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றியை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த படம் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேம்நாத் சார் வந்துட்டு நல்ல டேலண்டடாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பிரபாகரன் சார், அவரை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஹி இஸ் வெரி ஒண்டர்ஃபுல் பர்சன். அதனால் அவருக்கும் நான் என்னுடைய இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ குஹன் சார், ஸோ அவர் தான் பின்னாடி இருந்து நிறையா ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ரியலி அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ ரிச்சி எங்கே இருந்தாலும் அந்த இடம் வந்து பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ அவர் கூட இருந்தாலே ஒரு மாதிரி வைப் அப்படியே பாசிட்டிவாக போகும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யுவிகா அண்டு சுகன்யா, ஸோ இவங்க அப்புறம் தேவராஜ், இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஒரு பயங்கரமாக நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு டைப்பு. அதுக்கு நினச்சாலும் எனக்கு ரொம்ப அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த படம் வந்துட்டு பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சதுக்கு மக்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். ஃபஸ்ட்டு நான் டேரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ண ஆரம்பிக்கேன் இந்த படத்தை பண்ணதுக்கு. ப்ளஸ் ப்ரொடியூசர் சார், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமை வந்து இவ்வளோ ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த கேஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக அங்கே படத்தை பார்த்து பிளாக் பஸ்ஸிங் கொடுத்து தேட்டர் ஃபுல் பண்ணி இவ்வளோ தூரம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லாமல் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க முடியாது. அண்ட் பர்சனலி தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் டைரக்ஷன், பிகாஸ் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இல்லாமல் ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ ஐ ஆம் ரியலி வாண்ட் டு டெல் யூ தட் ஒரு டேரக்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கூட இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு பேய் படத்தை காமிச்சிருக்காரு. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் இட். அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, தலை மட்டும் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் 1 மணி நேரம் அவங்க உள்ளே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ்க்கு அண்ட் எல்லாருக்குமே அவங்களோட எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் மீட்டிங் யூ ஆல். பாய். அனைவருக்கும், மீடியா துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த மர்மர் திரைப்படத்தை கடைகோடி எங்கும் கொண்டு சேர்த்த தமிழக மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள், என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஹேம்நாத் சார் வந்து இந்த படத்தை வந்து எடுத்து முடித்து இன்றைக்கி ஒரு 400 ஸ்க்ரீனில் எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ டைரக்டர் வந்து இவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கின் மறு உருவம். ஸோ எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த ஒரு இளம் வயதில் இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டில் படம் எடுத்தால் அது வெற்றி அடையுமோ அதை மாதிரி யோசித்து அதை அனுபவித்து இந்த படத்தை வந்து அவர் எடுத்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதில் ஆஸ் எ ப்ரொடியூசராக எனக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ தென் இந்த படத்தை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொன்ன குகன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ அவரும் ஒரு எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி தான். நான் ரொம்ப பெருசாக பேசிக்கினாலும் எனக்கு அந்த ஃபீல் வருது. தென் நன்றி சார். எனக்கு இதில் ரொம்ப எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஈவன் நான் வந்து அவங்களுடைய இயற்பெயரையே மறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் என்ன நேம் கொடுத்துருக்காரோ அந்த நேம் தான் வந்து அது எனக்கு நம்ம மெல்வினா இருக்கட்டும், நம்மளுடைய காந்தாவாக இருக்கட்டும், அங்கிதாவாக இருக்கட்டும், வராத மங்கையாக இருக்கட்டும். ஸோ
ஸோ அந்த பெயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பெயரை விட இது எப்படி இந்த அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு படம் கதை சொன்னதுலேருந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அது வந்து அப்படி தான் இருக்குது ரியலிஸ்டிக்காக. நம்மளுடைய டிஓபி ஜேசன் ப்ரோ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு. தென் சவுண்டு இல்லாமல் இந்த படம் வந்து இல்லை. நம்ம கெவின் அனுதினமும் ராப்பகலாக உழைச்சிருக்காரு நம்ம டைரக்டர் கூட. நம்முடைய ரோஹித், உங்களுக்கெல்லாம் நன்றியை தாண்டி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இங்கே இருக்கிற நம்ம ப்ரோ ரிச்சி பூந்தமல்லியில் இருக்க நான் ஆஃபீஸில் படம் பார்த்துட்டு நம்ம இவிபி சென்டோஸில் பார்த்துட்டு 10 பசங்க வந்து ரிஷி எப்போ வந்தாலும் என்னை நீ கூப்பிடணும், எனக்கு ரிஷி கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிஷிக்கு வந்து உருவாயிருக்கு. அதே இல்லை, இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய எஸ்பிகே குரூப் இவங்கெல்லாம் லாஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ் ஜஸ்ட்டு ஒரு 6 to 7 hours தூங்குறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு, நான் கம்பெனி ஆரம்பித்து ஒரு 10-12 வருஷம் ஆகுது. சண்டே வி நெவர் ஒர்க். சண்டே செகண்ட் சாட்டர்டே 4th சாட்டர்டே இருக்கட்டும், சண்டே ஃபஸ்ட்டு டைம் இந்த மூவிக்காக எல்லோரும் என் கூட வந்து சண்டே ஒர்க் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் 10 years. நீங்கள் தான் வந்து என்னுடைய பேக் போன். ஸோ நீங்கள் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு நம்ம இதை கொண்டு போய் சேர்ந்துருக்க முடியாது. இந்தியா முழுவதும், கல்ஃப் முழுவதும், ஆப்பிரிக்காவில் எங்கெல்லாம் நம்ம எஸ்பிகே குரூப் எஸ்பிகே பவர் டீம் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தென் எங்களுக்காக ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணேன், உண்மையாக ட்வீட் பண்ணேன், எஸ்ஆர்பி சாருக்கு நன்றி. தென் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஃப்ரம் த மர்மர் மூவின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ண ஆக்டர் ஆர்யா சாருக்கு மிகவும் நன்றி. தென் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தாலும் இளைஞர்கள் இலசாக இருந்தாலும் முதல்ல கசக்கும், பிறகு இனிக்கும், பிறகு அது கொடி கட்டி பறக்கும். அதுதான் இந்த இளைஞர்கள் படையாக இருந்தாலும் சரி, யார் தயாரித்தாலும் அனைவருக்குமே ஃபஸ்ட் இட்ஸ் இண்டஸ்ட்ரி பிளாக் பஸ்டர் மூவியை நோக்கி போயிட்டுருக்கு. நான் சொல்ல, நம்ம டிஸ்ட்ரிபியூட் சார் சொன்னார், சரிங்களா? அதை நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து லாஸ்ட் 5 yearsல ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், ஃபஸ்ட்டு டைரக்டர், ஃபஸ்ட்டு மூவி நடித்த ஆர்டிஸ்ட், அது மாதிரி ஒரு செட்டு யாருக்கும் அமையாது. இதை அமைஞ்சு இதை சக்ஸஸ் படமாக மாற்றின என்னுடைய நண்பர்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏம்னா சார், நாங்கள் 10-15 வருஷமாக நான் இந்தியா முழுவதும் ட்ராவல் பண்ணி நாமளாம் இன்னும் ஆடு ஒர்க்கு பெரிய அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவர் பண்ணுற ஒர்க்குக்கெல்லாம் நாங்களும் இன்னும் எவ்வளோ உழைக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணிருக்கு. ஒன்ஸ் அகைன் ஏம்னா சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. வித்தின் 2 to 3 years உங்களுடைய நீங்கள் எந்த மாதிரி பொசிஷனுக்கு போவீங்கன்றது என்னால் இப்போவே கணிக்க முடியுது. ஒன்ஸ் அகைன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இலசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சலசலப்பு உண்டாக்கி கசக்கி தான் அதிலிருந்து வந்து தான் எங்களால் ஜெயிக்க முடியுன்றதுக்கு இந்த படம் தான் உதாரணம். அனைவருக்கும் நன்றி. Thank you so much, sir. I would like to call our releasing partner. பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை பார்க்காத மேடையும் இல்லை, சினிமா துறை பார்க்காத கலைஞர்களும் இல்லை. இந்த டீம் மர்மர் அந்த மாதிரி வந்த ஒரு நேற்றுக்கு பிறந்த புது குழந்தையா தான் நான் நினைக்கிறேன். இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் கருதுறேன். அது எதனாலன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். 100 வருஷம் இருக்கிற சினிமா காலகட்டத்தில் மர்மர் டீம் டெஃபினட்டாக புதுசாக வந்த குழந்தை தான். இதுக்கு பத்திரிகை துறையிலேருந்தும் ஊடகத்துறையிலேருந்தும் உங்களோட மனமார்ந்த சப்போர்ட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துருக்கீங்க. அது உங்கள் கடமையை தாண்டி நீங்கள் இதில் உறுதியாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய நன்றி. இந்த டீம் சின்ன டீம் தான், ரொம்ப ரொம்ப சின்ன டீம். ஹேம்நாத்தோட டைரக்ஷனில், அவங்களோட விஷனில்
ஆக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா ரிஷி, யுவிகா, சுகன்யா, தேவராஜ், இவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டோட நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சந்தித்தோம். ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க யாருமே ப்ரெசென்ட் ஆகலை. அதுவே ஒரு புதுசாக இருந்துச்சு. அதுலேருந்து தொடங்கி இந்த படத்தோட ப்ரமோஷனாக இருக்கட்டும், இந்த படத்தோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், இந்த படத்தோட கதை கருவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து புதுசாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு பெரிய வரவேற்பு. உங்களோட பலத்த கரகோஷங்களும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த தருணத்தில். பிக் அப்ரிசியேஷன் டு ஆல் ஆஃப் யூ. இது கம்ப்ளீட் பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எஸ்பிகே பிக்சர்ஸ் திரு பிரபாரன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷனை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு வந்து இது ஒரு பெரிய, ஏன்னா டெஃபினட்டாக இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கிறதுனால லிட்டில் மோர் எக்ஸ்டெண்டடாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். அவரு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆஃபீஸ் டீம், அவங்களோட ஸ்டாஃப், ஃபேமிலி மெம்பர்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த சின்ன டீமாக நம்ம பார்க்குறதா, இந்த சின்ன டீமில் இருக்கிற வலிமையை பார்க்குறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இவங்களோட வலிமை. இவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் இதனோட கம்ப்ளீட் சக்ஸஸ்க்கு உண்டான ஒரு கருவாக நான் பார்க்குறேன். இது இல்லாமல் இந்த தருணத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ட்ரீம்வாரி பிக்சர்ஸ், எஸ்ஆர் பிரகாஷ் பாபு அண்ணா, எஸ்ஆர் பிரபு, அரவிந்த், கதிர், எங்களோட பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ் தங்கப்பிரபு சார், தங்கமாம்சன்னு சொல்லுவோம், அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட டீமில் குறுகிய காலகட்டத்தில் குயிக்காக, அதாவது நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், 100 ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கிடைச்ச ஒரு வரவேற்பு தான் இந்த படம். இந்த படத்தோட வரவேற்பை 2 நாள் 3 நாளில் கண்டினியூஸாக நாங்களும் 3 நாள் 3 days லைக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கண்டினியூஸாக மிகப்பெரிய உழைப்பு எங்கள் டீம் அளித்தாங்க. எங்கள் டீம் சார்பில் பிரதீப், பிருத்வி, கணேஷ், பிரவீன், கல்யாண சுந்தரம் அண்ணா, தியாகராஜன் அண்ணா, முனியப்பன், கார்த்தி, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் சார்பில் உங்களோட இவங்க எல்லாத்தோட ஆதரவை தாண்டி எங்களுக்கு எக்ஸிபிட்டர்ஸ் சைட்லேருந்து மிகப்பெரிய சப்போர்ட்ஸ் கிடைச்சிது. மல்டிப்ளெக்ஸஸ் மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸ்க்ரீனும் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க, எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. முக்கியமாக படு ரமேஷ் சார்லேருந்து, எஸ் பிக்சர்ஸ் சீனு சார்லேருந்து, தலைவர் திருப்பூர் சுப்ரமணிய அண்ணாலேருந்து, மன்னார் சார்லேருந்து, அழகர் அண்ணாலேருந்து, பிரதாப் சார்லேருந்து எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடை முக்கியமான மேடைங்கிறதுக்கு சொல்ல வந்த காரணத்தை இப்போ சொல்கிறேன். ஒரு 2 காரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நியூ, ஏன்னா ஒரு படம் ரன்னிங்கில் சக்ஸஸில் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து சக்ஸஸ் ஓட சில நேரங்களில் நம்ம சொல்ல முடியும். அந்த தருணத்தை நான் உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதனால சொல்கிறேன், புது தயாரிப்பாளர்கள், புது டைரக்டர்ஸ் வர்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் படங்களோட வெற்றி விகிதம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5-6% தான். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 250 படங்கள் வருது. 250 படங்களுமே ஜெயிக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போது எத்தனை படங்கள் ஜெயிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு படம் தான் ஜெயிக்குது. அந்த ஒரு படங்கிற கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 4%-5% தான் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியாக இருக்கட்டும். ப்ரொடியூசரோட ப்ராஃபிட்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து அந்த 4% தான் படமாக தான் இருக்குது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இதில் என்ன, ஏன் இந்த சுச்சுவேஷன், இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை சும்மா ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ் தான். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். 8 கோடி மக்கள் இருக்காங்க. 8 கோடி மக்களில் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்கன்னா அது மிகப்பெரிய வசூல் வேட்டையாக இருக்கும். அதுதான் புஷ்பா 2 அந்த மாதிரி படங்கள் பண்ணிச்சு. சரி, 8 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ எவ்வளோ பேர் பார்த்தா வெற்றின்னு தெரியும்? ஒரு 10% அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. 10% அப்படின்னா 80 லட்சம் பேர். 80 லட்சம் பேரோட டிக்கெட் ரேட் இன்னைக்கு 200 ரூபான்னு இருக்கு. அதனோட கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 160 crores வரும். 160 crores வந்து கிராஸ் வந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி. அப்போ 10% மிகப்பெரிய வெற்றி கொடுக்குதுன்னா அப்போ 1% என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 கோடி. இப்போ 16 கோடி வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டா அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசர் எந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த படத்தோட வெற்றியும் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ தெரியும்.
ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போது இப்போ கரண்டாக இருக்க வெற்றி விகிதம் வந்து 4%லேருந்து 6% தான் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு வாங்க. இங்கே மக்கள் அவைலபிளாக இருக்காங்க. அப்போ வெறும் 1% இல்லை 0.5% இருக்குதுன்னா இப்போ நீங்கள் 5 கோடி பட்ஜெட்டில் பண்ணுற படத்துக்கு உண்டான வெற்றி விகிதம் வந்து உங்களுக்கு வெறும் 0.5% மக்கள் பார்த்தா அந்த படம் வெற்றி. ஸோ இது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்டாப்ளிஷ்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே இது தெரியும். இருந்தாலும் நான் நியூ ப்ரொடியூசர்ஸ் வருஷத்தில் நிறைய பேர் வர்றாங்க. கிட்டத்தட்ட 100 ப்ரொடியூசர்ஸ்க்கு மேலே வர்றாங்க. அவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த தகவலை சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இப்போ இந்த மாதிரி படங்கள், இப்போ மர்மர் படங்கள் வந்து ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரிலீஸ் ஆகிறப்போ கூட எத்தனை படங்கள் வருது? 10 படங்கள் வருது. 8லேருந்து 10 படங்கள் உறுதியாக ரிலீஸ் ஆகுது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்போ அந்த 8லேருந்து 10 படங்கள் தான் இவங்களுக்கு காம்படிஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போது வேற என்ன? இப்போ ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீக்கில் ஒரு 10 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட செகண்ட் வீக் தான் வந்து இந்த படத்தோட ரிலீஸ். அப்போ வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணுறது அந்த 10 படங்களும் சேர்ந்து தான். அப்போ 20 படங்களை தான் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அந்த 20 படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா ஓகேவான்னு கேட்டிங்கன்னா அந்த 20 படங்கள் மட்டும் இல்லை. ஏன்னா செகண்ட் வீக்கில் வர இன்னொரு 10 படங்களும் இருக்குது. ஸோ இப்போ வந்து 30 படங்களில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களா ஓகே அப்படின்னு பார்த்தா அந்த 30 படங்கள் மட்டும் காம்படிஷன் கிடையாது. ஓடிடியில் வர்ற டிஜிட்டலில் அந்த வாரம் வர்ற படங்களும் காம்படிஷன் தான். ஓகே, அப்போ என்னதான் அதனோட சைஸ்? கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து ஒரு 50 படங்களில் கம்ப்ளீட் பண்ணி தான் ஒரு வாரங்களும் ஒரு படங்களும் வருது. ஸோ இந்த காம்படிஷனை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து உங்களோட படத்தோட எல்லாருமே எஃபோர்ட் போடுறாங்க, எல்லாருமே கடின உழைப்பு பண்ணுறாங்க, எல்லாருமே சின்சியராக இருக்காங்க, எல்லாருமே கரெக்டான டெக்னீஷியன்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணி வர்றாங்க. ஸோ அப்படி இருந்தும் எது வெற்றியை தீர்மானிக்குன்னா நடுவில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சு. ப்ரொமோஷன்ஸ் பண்ணோம்னா படம் எக்ஸ்ட்ராடனரியாக வந்துடும் அப்படின்றாங்க. ரிலீஸ் ஆகிற 250 படமுமே ப்ரொமோஷன்ஸில் தான் வருதுங்க. அப்படின்னு ப்ரொமோஷன்ஸ் பண்ணாமல் யாருமே படம் பண்ணுறதே கிடையாது. ஸோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணால் மட்டும் ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்துட முடியுமானா முடியவே முடியாது. அப்போது ஆடியன்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸோட ஒரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஷோக்கு தான் கொண்டு வர முடியும். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வர முடியாது. அந்த படத்திலோட ரிலேட்டபிலிட்டி, அவங்களால ரிலேட் பண்ண முடியுது அப்படிங்கிற படங்கள் மட்டும்தான் வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ப்ரொமோஷன் இல்லாமையும் ஓடக்கூடிய வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம், அது நோக்கி ஓடும். அதை நோக்கி வர்றது தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம். ஸோ இதுதான். இது தாண்டி இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, இப்போது இந்த காம்படிஷனில் படம் வந்துருச்சு ஓகே, இதில் வந்து இப்போது ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவாக இருக்கட்டும், புது ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து பயணிக்கிற அந்த வாரமாக தான் இருக்கும். இதில் ஃபேன்ஸோட சண்டையும் இருக்கும். இது எங்கள் ஹீரோ, இது உங்கள் ஹீரோ, இது என்னோட படம், இது நீங்கள் இந்த படம் அப்படிங்கிற எல்லா சண்டையும் இருக்கும். ஏன்னா இந்த டீம் கொஞ்சம் ஒரு நேரத்தில் மனசு தொடர்ந்து போன டைமில் நம்ம சொன்ன விஷயங்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. உங்களுக்கு ரேட்டிங்ஸை பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். ஒரு பர்டிகுலர் நிறுவனம் வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கல்வியில் இப்போ எக்ஸாம் பீரியடு தான். இப்போ மாணவ மாணவிகள் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போ என்ன மார்க் எடுத்தால் ஒருத்தங்க பாஸ்ன்னு சொல்ல முடியும்? 100 மார்க் எடுத்தால் பாஸா? எல்லாருமே 100 மார்க் தான் எக்ஸாம் எழுதுறாங்க. 100 மார்க் எடுத்தால் பாஸா? இல்லையே, அது எக்ஸலண்ட்டுக்கு மேலே தானே இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் தான் சொல்கிறாங்க. சரி 90 மார்க் எடுத்தால் கன்சிடர் பண்ணுவீங்களா? சார் 90 மார்க் எடுத்தால் எக்ஸலண்ட் இல்லை. இப்போ 80 மார்க் எடுத்தால் அது டிஸ்டிங்ஷன் இல்லை. சரி 80 மார்க் எடுத்தாலும் டிஸ்டிங்ஷன், அப்போ அது ஓகே. அப்போ வந்து இப்போ 70 மார்க் 60 மார்க்கெல்லாம் என்ன, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதே சினிமாவில் ஒரு படத்தை வந்து அதே ரேட்டிங்கில் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 6, 7 அப்படிங்கிறது. அந்த படத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த படத்தை வந்து ஃபெயிலியர் படமாக தான் பார்க்குறாங்க. அந்த படம் வந்து எங்களுக்கு கனெக்ட் ஆகலைங்கிறதான் பார்க்குறாங்க. ஸோ இந்த ரேட்டிங் சிஸ்டமே வந்து அபாலிஷ் பண்ணணுங்கிறது தான் என்னோட கருத்து. அதை கவுன்சிலையும் தெரிவிச்சிருக்கேன். அது நம்ம வி ஆர் ஆல்சோ ஒர்க்கிங். அது என்ன மாதிரி இந்த ரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நாட் என்கரேஜிங் ப்ரொடியூசர்ஸ். இதனால ஒரு பெரிய பிஸ்னஸே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு 10க்கு 10 கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த ரேட்டிங்குமே கிடையாது. டைரெக்டாக 1, 2 ரேட்டிங் தான் போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சினிமா வந்து நல்வழிப்படுத்துறவான முயற்சிகளே கிடையாது. இது நான் வன்மையாக தாழ்மையாகவும் இது வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன்.
ஸோ எப்படி ஒரு ரேட்டிங் சிஸ்டம்னால ஒரு கல்ச்சரல் சேஞ்சஸ் வருதுங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் தாண்டி தான் உங்கள் காம்படிஷன். இதுதான் நான் சொல்ல வந்த முக்கியமான ரெண்டாவது காரணம் வந்து இதெல்லாம் தாண்டி தான் காம்படிஷன். இது எதுக்குமே தவண்டு போகாதீங்க. உங்களோட ப்ராடக்ட்ல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, உங்களோட மூவியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, உறுதியாக ஜெயிப்பீங்க. எங்களை மாதிரி நிறைய நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஸுக்கு கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். அந்த நம்பிக்கையில் நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், நாங்களும் ட்ராவல் பண்ணுறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இந்த டெக்னீஷியன்ஸ் டீம்ஸ் கம்ப்ளீட்டாக தேங்க்யூ. கெவின், ஜேசன், ரோஹித், கம்ப்ளீட்லி யூ டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். வெரி மினிமல் அண்ட் தென் you guys have done a fantastic job. It is a first time in Tamil cinema இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் அந்த 4% வின்னிங் பர்சன்டேஜில் இருக்கிற ஒன் ஆஃப் த டீம்ஸ் நீங்கள். many congratulations to every one of you including Hasni. I really thank on all your behalf. Thanks for the opportunity. நன்றி, வணக்கம். வணக்கம். மறுபடியும் சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு புதன்கிழமை காலையில் உணவு முடிச்சுட்டு எல்லாரும் ரொம்ப தெம்பாக இருக்கீங்க. நாங்களும் ரொம்ப தெம்பாக தான் இருக்கோம். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போன வாட்டி நான் ப்ரொடியூசர் பேரே சொல்லி ஆரம்பித்து வேற எங்கேயோ கொண்டு போயிட்டேன். இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு வெளி கூட தெரிய வைக்க முடிஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாமே புதுசு ஏன் புதுசுன்ற ஒரு கொஷின் வந்துட்டே இருந்தது. பட் என் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, எல்லாரு மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கும் வந்துச்சு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த படம் இப்போ இந்த தளத்துக்கு வந்து நிற்குது. அண்ட் மோரோவர் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயுமே எந்த குறையுமே இல்லை. எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கான பேமெண்ட்டு 1.5 அப்படியே டக்குன்னு போயிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேலே பிலீவ் வச்சு, என் மேலே பிலீவ் வச்சு, எல்லார் மேலேயும் பிலீவ் வச்சு இந்த ப்ராஜெக்டை ஹிட் படமாகவே ஆக்கிட்டோம். ஸோ அதுக்கு நீங்கள் தான் பேக் போன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அண்ட் மோரோவர் போன வாட்டி இன்னொருத்தரையும் நான் மறந்துட்டேன், நாகராஜ் சார் இங்கே இருக்காரான்னு தெரியல. ஸோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், அவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் சார், இங்கே இருந்திருக்கலாம், உடனே பார்த்துருப்பேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ லொக்கேஷனுக்கெல்லாம் வந்து நீங்களும் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஆள் அனுப்பி இங்கே பேசலாம் அங்கே பேசலாம் சார் கிடைச்சிரும்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களோட வார்த்தைகள் தான் பழிச்சு இன்றைக்கி அந்த இடத்துல படமே எடுத்துகிட்டு வந்து நிற்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஐ திங்க் இப்போது ஆக்டர்ஸ் பற்றி பேசலாம். ஸோ எல்லாரும் எங்கே ஆக்டர்ஸ் என்ன பிரச்சனைன்ட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ரிஷி, பாம்பே அங்கேருந்து வந்தீங்க. தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தோனி சாருக்கு அப்புறம் ஃபேவரட் நார்த் இந்தியன் அப்படின்னா அது ரிஷின்னு தான் நினைக்கிறேன். ரிஷி கேங்குனே வந்து ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு தியேட்டரில் எல்லாரும் கத்துறாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் படி? I feel amazing, sir. It's like a dream which has just come true. Yeah. Thank you for it, and I can't, how much. You deserve it, buddy. Yeah. So I would like to thank Melvin. I mean, எல்லாரும் கேரக்டர் பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லாரும் இப்போ வரைக்கும் அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். தேவராஜ். ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிங்க. எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ரீடேக்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஐ திங்க் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய இன்னும் படங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுகன்யா, நல்லா திட்டு வாங்கியிருக்கீங்க. ஐ திங்க் ஒரே வாட்டி தான், பட் அது ஓகே. ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னாலே இதில் பிஹைண்ட் த கேம் வந்து ஒரு டீம் எப்போவுமே இருக்கும். ஃபோக்கஸ் புல்லர்லேருந்து கேமரா அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க, லென்ஸ் டீம்லேருந்து. பட் ஆனால் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எதில் கவனமாக இருக்கும்னா எல்லா படத்துலையும் வந்து கேமரா பார்க்கக்கூடாது. ஸோ கேமரா பார்க்கக்கூடாது, அதனால அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி. ஸோ இந்த படத்தில் வந்து கேமரா பார்த்து தான் நடிக்கணும். எல்லாருக்குமே அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்ச நாள் இருந்தது. என்னெல்லாம் கேமரா பார்த்தா திட்டிடுவாங்களோன்ட்டு நாங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்தது. அடுத்த படத்தில் அவங்க போயிட்டு ஒர்க் பண்ணும்போது கேமரா பார்த்து திட்டுலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப சாரி. ஸோ அதை தாண்டி இங்கே காந்தா இருக்காங்க. ஸோ காந்தா அகைன் யூகே ராஜேந்திரன். ஸோ அவங்களும் அவங்களோட வேலையை ரொம்ப நல்லா செஞ்சாங்க. அந்த கேரக்டராகவே தான் ட்ராவல் ஆகிருக்கு. நான் முதல்லையே ஆர்டிஸ்ட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு அந்த கேரக்டராக கனெக்ட் ஆகிருக்காது. எல்லாரும் அவங்களுடைய யூவிகாவாக வந்திருப்பாங்க, இல்லை ரிச்சியாக வந்திருப்பாங்க, தேவராஜா வந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சுகன்யாவாக வந்திருப்பாங்க, ப்ளஸ் ஆரியா செல்வராஜ். அவங்க இன்னைக்கு இல்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவங்கள தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த கேரக்டர்ஸாக பார்க்குறீங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் இப்போ உங்கள் முன்னாடி தான் இருக்குது. அண்ட் மோர் ஓவர்
ஐ வுட் லைக் டு தேங்க் டிஓபி. ஏகப்பட்ட ரீடேக்கு அப்புறம் பேக் பெயின் அதில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க. யுவர் ஒர்க் இஸ் ரியலி அமேசிங். ரொம்ப ஒரு டேரக்டர் டிஓபின்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு என்ன வேணுமோ எத்தனை வாட்டி கேட்டாலும் பண்ணுவார் சலிக்காமல். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எடிட்டர் ரோஹித், அதான் லாஸ்ட் டைமே சொன்னேன், அவர் ஏடி ஆகிட்டார் அந்த மாதிரி என் கூட. ஸோ இப்போ ஏடியும் தாண்டி லிட்ரலி நான் எங்கே போனாலும் அவர் தான் என்னை கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா எனக்கு கார் ஓட்ட தெரியாது முதல் விஷயம். ஸோ அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், நம்மளும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கெவின் ஃப்ரெட்ரிக், ஸோ எங்கள் டீமில் லாஸ்ட்டாக வந்து இணைஞ்சவர். பட் அவர் தான் வந்து இன்னைக்கு முதல்ல என்னை தாண்டி அவர் தான் பேசுகிறாங்க. ஸோ தேங்க்யூ கெவின். உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து என்ன நான் எப்போ ஒர்க் பண்ணலான்னு கூப்பிட்டாலும் வருவீங்க. டே அண்ட் நைட் உழைச்சிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த படத்தில். அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கெல்லாம் ரிசல்ட் வந்து தியேட்டரில் நம்மளே போய் பார்த்தோம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் குமன் சார், ஸோ சவுண்ட் டிசைனருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்தார் நம்ம டீமில். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது சார் உங்களோட ஒர்க்கு. எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக டவுனே ஆகலை, அந்த அளவுக்கு நீங்களும் எங்களை பார்த்துக்கிறீங்க, நாங்களும் உங்களை அந்த மாதிரி பார்த்துக்கிறோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் இந்த பக்கம் பேசவே இல்லை. ஸோ எல்லாரும் சொல்லிட்டேன்னா ஹாசினி வந்து படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர். எல்லா வேலைகளுக்கும் ஆனால் இங்கே வந்து டெசிக்னேஷன் எல்லாம் ஜஸ்ட் ஒரு நேம் தான், பட் இங்கே எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஹாசினி நீங்களும் எல்லா வேலையும் செஞ்சீங்க. ஸோ ப்ளஸ் இங்கே ஏடி இல்லைன்றது இல்லை, பட் ஏடி வந்து ஏடியா மட்டும் இருக்க முடியல, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கீழெல்லாம் விழுந்து அடிலாம் பட்டது அவருக்கு. ஹரிஷ், தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ். ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பேன் கண்டிப்பாக இங்கேயே நடந்து ஓட சொல்லி. ஸோ இன்னொரு அசோசியேட் டைரக்டர் கூட இருந்தாங்க, அவங்க வந்து லக்ஷ்மி அருண், அவங்களும் இன்னைக்கு வரல, வேற படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இப்போ யாரும் மறக்கலன்னு நினைக்கிறேன். பிரவீன் ப்ரோ, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எங்கே இருக்காரு? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எந்த லேட் நைட்டாக இருந்தாலும் ஃபோன் அடிச்சா ஓகே ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ கொடுத்துடலாம் ப்ரோ வெட்டிடலாம்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வேற யாரு? இவர் செல்டன் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவரால் இன்னைக்கு வர முடியல, அவருக்கு நிறைய புக்கிங்ஸ் இருக்கு. ஸோ அவர் எங்களுக்கு மேலே ஒரு சரண்யா, அவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து சரண்யா அண்ட் ஜேம்ஸ், இல்லை அவர் வசந்த் இல்லைங்களா? வசந்த். ஸோ அதான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நானே ஒரு பேர் வச்சிருவேன், எனக்கு பேர் ஞாபகம் வரலன்னா. கேசவன் அசோசியேட் டிஓபி. ஸோ அவர் இங்கே தான் இருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, எல்லாம் தூங்காமல் உழைச்சிங்க. அண்ட் மோர் ஓவர் அண்ட் கடைசியாக வர ப்ரோ. ஸோ அதை தாண்டி எஸ்பிகே வந்து இப்போது ப்ரொடியூசர் மட்டும் எங்கள் கூட வந்தாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் வந்து ஒரு பெரிய டீமே கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்க தான் எங்களோட பேக் போன், நர்வ்ஸ், நியூரான்ஸ் எல்லாமே அவங்க தான். ஸோ பின்னாடி இருந்து நாங்கள் எவ்வளோ டயர்டானாலும் நமக்கு சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க சாப்பிடாம உழைச்சிட்டு இருக்காங்க டே அண்ட் நைட்டு. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மோரோவர் ஐ திங்க் இப்போ யாரும் மறக்கலன்னு நினைக்கிறேன், மேக் மீடியா. ஸோ அவர் தான் படத்தோட மார்க்கெட்டிங் ஹெட்டு. ஸோ நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாட் எவர் ஸ்ட்ராட்டஜிஸ், நாங்கள் வந்து இந்த கபிஸ்து அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த தலை இதெல்லாம் அதை தாண்டி இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரெஸ் மீடியா, எவ்வளோ ஆர்டிக்கல்லாம் எங்கள் படத்துக்கு வருமானே நினச்சி கூட பார்க்கல. எல்லாரும் ரொம்ப நிறைய நல்லா எழுதுனீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெஸ் மீடியா இன்னும் நிறைய எழுதுங்க. நாங்கள் என்ன அண்டர் கவுண்ட் பண்ணுறோன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் எஸ். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய புது டேரக்டர்ஸ் அண்ட் புது டீம் வருவாங்க. எங்களோட வெற்றிக்கு அந்த மாதிரி தான் நன்றி உங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நிறைய வெற்றி மேடைகளில் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் இதே டீமோட. தேங்க்யூ ஸோ மச். வச்சுக்கிட்டு அப்போ கூட எப்போ ஃபோன் பண்ணாலும் கெட்டி மேலே சத்தம் கேட்டுட்டு இருக்கோம், ஆனாலும் வேலையும் நடந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸ்ரீ வெங்கடேஷ், ரொம்ப நன்றி. இப்போ வந்தீங்க, திரும்ப ஓடிடுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கேப்டன் ஆஃப் த ஷிப் சார். ஸோ இப்போ எல்லாருமே எழுந்த ஒரு குரூப் ஸ்டிலுக்கு மட்டும் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபோட்டோஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஆல் குட், கவர் ஆகுதா? ஓகே.
ஃபோட்டோ அண்ட் வீடியோ செஷனுக்கு அப்புறம் ஒரு குட்டி Q&A நடக்க போகுது. கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் முடிச்சுட்டு கேட்கலாம். ஃப்ரேம்குள்ள வராங்களா? ஆல் குட். அண்ணா கொஞ்சம் லேட்டாக நான் QA செக்ஷன் இருக்கான். எப்படி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறீங்க? சார் எப்பவுமே வித்தியாசமாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன், எப்பவுமே வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பேன். பட் அதுதான் ட்ரை பண்ணேன். பட் ஒர்க் ஆச்சு. பட் புதுசெல்லாம் இல்லை, ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாற்றி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன். பட் அது ஒர்க் ஆகிருக்க ரொம்ப சந்தோஷம். நாங்களும் தேட்டரில் பார்த்தோம், எவ்ரிடே தேட்டர் விசிட்ஸ் போயிட்டே இருக்கோம். ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு சார். அதே மாதிரி அது ஒர்க் ஆகிருக்குது, அதெல்லாம் ஓகே. அந்த பேய் பயத்துக்குள்ளாரையும் பயப்படாமல் அந்த ஹீரோ எப்படி அந்த மேட்ரு பயங்கரமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இல்லை வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து வாலண்டியராக திணிச்சு வைக்கல. அந்த மாதிரி ரொம்ப பொயட்டிக்காகவும் சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் உனக்கேத்தான் ஆள் இல்லை அப்படின்னு அந்த அங்கீதா அவங்க சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷி கிட்ட இவங்க ட்ரை பண்றப்ப கூட ரிஷி அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாஸ் ஆகி போயிடுவாங்க. அங்கேயும் ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆர்டினரி இயக்குனராக இருந்திருப்பீங்க. அங்க எதுவுமே வைக்கல, அதுக்கு வாழ்த்துக்கள். இது எல்லாமே எப்படி பிளான் பண்ணதா இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றத யோசிச்சு பண்ணீங்களா? இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பண்ணேன். குகன் சார், நீங்க இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லுவீங்க. மார்க் யாரும் அதை போடக்கூடாது. விமர்சனமே அப்படிதான் இருக்கு அந்த காலத்துலேருந்து. அது எப்படி நீங்க அந்த மார்க் போடக்கூடாதுன்னு சொல்றது? நான் எல்லாத்தையும் சொல்லல சார், ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் தெளிவாக சொல்றாங்க. அதுல வந்து 8, 10 இன்னொன்று வந்து 1, 2 இது மட்டும்தான் பண்றாங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியா நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்றேன். அந்த சண்டையா இருக்குங்கிறது தான் ஐ ட்ரை டு மீன். கண்டிப்பா விமர்சனம் எல்லா இடத்துலயுமே வரவேற்கத்தக்கது சார். இது வந்து விமர்சனம் இல்லை, இது வந்து ஒரு இதுதான். அது விமர்சனம் இந்த படத்துக்கு அப்படிங்கிறது தான் அதோட இதுவே. அது பட் ஆனா அதுல வந்து நீங்க காலத்துல ஆனந்த விடன்ல இருந்து எல்லாத்துலயும் மார்க் தான் போடுறாங்க. அதை வச்சுதான் மக்கள் வந்து உள்ளே போறாங்க. இல்லை, நான் ஒரே ஒரு சில பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொன்னேன் சார். சார் ஒன்றும் இல்லை, மர்மர் படத்துக்கே நீங்க வந்து எல்லாம் மார்க் ரேட்டிங் போட்டு தான் வந்து போஸ்டரே போட்டிருக்கீங்க சார். நீங்களே உங்க படத்துக்கே நீங்களே அப்படிதான் போட்டிருக்கீங்க. ரேட்டிங்கே வந்து மர்மர் படத்துக்கு போட்டிருக்கீங்க, நீங்களே போட்டிருக்கீங்க. ஸ்டார்ஸ் இவ்வளவு போட்டிருக்கீங்க சார். நீங்க வந்து கண்டம் பண்ண நீங்க கூடாது ஒழிக்கணும்ன்றீங்க, ஆனா நீங்களே வந்து இப்ப போட்டிருக்கீங்க உங்க படத்துக்கு. சார் நான் வெரி கிளியரா 1, 2 பிளாட்ஃபார்ம்ஸ் தான். அந்த பிளாட்ஃபார்ம் நான் எக்ஸ்ட்ரீமா சொல்ல விரும்பல. பட் எல்லாருமே கண்டிப்பா விமர்சனம் ரொம்ப முக்கியம். நீங்க கொடுத்த விமர்சனம், அதுக்குண்டான ரிப்ளை எல்லாமே வரவேற்கத்தக்கது. அது கண்டிப்பா ஒரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றது குறிப்பிட்டு சொல்ற 1, 2 பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்றேன். தேங்க்யூ சார். அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஸ்டார்ஸ் போறது தப்பு, ரேட்டிங் போறது தப்பு, அந்த முறையை மாத்தணும்னு நீங்க சொல்றீங்க சரிங்களா? ஆனா வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது அது பண்றீங்க. நீங்க உங்களோட ப்ரொமோஷன்லயே வந்து அது இருக்கு. ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு ஸ்டார்ஸ் அதனால கேட்கிறாரு. இல்ல, நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா 1 அல்லது 2 பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் சொல்றேங்க. இது எல்லாருமே வந்து கண்டிப்பா விமர்சனம் வேணும், கண்டிப்பா அதுக்குண்டான ரேட்டிங் வேணும். ஒரு பிளாட்ஃபார்ம் 2 பிளாட்ஃபார்ம்ல மட்டும் அது ஒரு பிசினஸ் வர்த்தக ரீதியா யூஸ் பண்றாங்கங்கறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆக்சுவலா நீங்க தான் சார் தேடின்னு போறீங்க. நீங்க தான் சார் தேடின்னு போறீங்க அவங்கள. இப்போ நீங்க வந்து ப்ரமோஷன் பண்ண சொல்றீங்க, அவங்கள வந்து ரிவ்யூ எது சொல்றீங்க, பாசிட்டிவ் எது சொல்றீங்க. ஆனா நீங்க தேடின்னு போறீங்க, அவங்க வந்து சில விஷயத்தை வந்து டாமினேட் பண்ணி கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. கரெக்ட்? இல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரோவர்சியா இருக்குங்கிறத நான் சொல்றேன். எப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ல வந்து மிக கம்மியா கொடுக்குறாங்க. அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கா வந்து 80 மார்க் எடுத்தா பாஸா, 70 மார்க் எடுத்தா பாஸா, 60 மார்க் எடுத்தா பாஸாங்கிறது நான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ சினிமாவில் வந்து 6 ரேட்டிங் 7 ரேட்டிங் அப்படிங்கிற வரது வந்து கண்டிப்பா இட்ஸ் கன்சிடர்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த ஃபிலிம்.
அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். மக்கள் மனதில் அதை எப்படி பார்க்குறாங்கங்கிறது தான் நான் சொல்கிறேன். அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது. வேற நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ராடனரியாக போயிட்டே இருக்குது. ஸோ அது வந்து மிஸ்கன்செப்ஷன் தான். அது வந்து அவாய்டு பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க அது ஒரு ப்ராடக்டாக பார்க்குறாங்க, அது ஒரு பொருளாக வந்து விற்கிறதுக்காக பார்க்குறாங்க. அது பொருளாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. சார், இந்த படத்தோட ப்ரொமோஷனே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் பண்ணுறீங்க. ஆனால் வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும் எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போடுறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் எங்ககிட்ட நீங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஸ்டார்ஸ்லாம் தேவையில்லைன்னு. அப்போ வந்து நீ இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிற இந்த ப்ராடக்ட், படம், இன்ஃப்ளூயன்சஸ், ப்ரமோஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். ப்ரமோஷன்ஸ் வந்து சார் பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு வேற சார். அவங்க ரிவ்யூ பார்த்து தான் வந்து தியேட்டர் பார்த்துட்டு வராங்க. இன்ஃப்ளூயன்ஸ் போற ஒரு சின்ன வீடியோ பட் எல்லாருமே பப்ளிக் தான் கனெக்ட் பண்றீங்க. ஆமா, பிரஸ் முன்னாடி தானே காமிச்சோம். இல்ல இல்ல சார், ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிரஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் காமிச்சோம். அதுக்கு முன்னாடி பப்ளிக்கு தான் காமிச்சோம், ரேண்டம் பப்ளிக். நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க. நல்ல படம் சார். ஆனா வந்து ஸ்டேபிளா கேமரா வச்சிருக்கீங்க, வச்சிட்டு அதுல வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் போறீங்க. அது நீங்க கொஞ்சம் கட் பண்ணி இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா இருக்குமே. நீங்க கூட டைரக்ட் பண்ணீங்களான்னு நினைக்கிறேன். சோ இல்ல இதெல்லாம் வந்து டைரக்ட் பண்றாங்க. மைக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போனோம். படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல, ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமா வந்தது கிடையாது. இந்த படங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கு வீடியோஸ். என்கிட்ட வீடியோஸ் இருக்கு. நான் எடுத்த வரைக்கும் ஒரு 10 வீடியோஸ் என்கிட்ட இருக்கு. இது இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணணுங்கிற அதுக்கு மேல இருக்கு சார். ரொம்ப பாசிட்டிவா வந்தது. எவ்ரிடே தியேட்டர் விசிட்ஸ் போறேன், மக்களோட டைரக்டா இன்டராக்ட் பண்றேன். என்னை யாரும் நேர்ல என்னோட கேள்வி முடிச்சிருங்க. சோ இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி படிதான் பண்ணீங்களா? அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு படம், என்ன சார் சொன்னாரு, தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அது தப்பா சொல்லாதீங்க அப்படின்னும் போது ஒரு விமர்சனம் ரெண்டுமே வரும், அதை எடுத்துக்கணும். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்க பண்ணது தப்பு தானே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் பேசுறாங்க, நான் அவங்களுக்கு பே பண்ணிருப்போம், அதனால பேசுறாங்க. இதனால அந்த மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன பதில்? அவ்வளவுதான். மக்கள் சொல்லல, அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன். ஏன்னா நான் டெய்லி தியேட்டர் போறேன், எல்லாரையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனா அன்னைக்கு கேமரா எல்லாம் தூக்கிட்டே போயிட்டோம். மக்கள் கிட்ட ஓப்பனாவே கேட்டுடலாம், ஜென்யூனா என்ன ரிவ்யூ நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா 10 out of 10 கத்துறாங்க. பட் எங்களுக்கு பத்திரிகையில 10 out of 10 யாரும் கொடுக்கல. பட் அதை நாங்க அதை ஒரியும் பண்ணிக்கல. எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குது, அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது. அதை தாண்டி ஒரு ப்ரமோஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அவங்க சொல்றதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்கு, இது டாக்டர்களால் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸ்ட், அதுக்காகலாம் நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க. உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க. இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும். அதோட ஃபுட்ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும். எங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒண்ணுமே கிடையாது. எங்களோட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டேலாம் தான் போயிட்டு இருக்குது. அதை தாண்டி இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு 150 பேரை கூட்டிக்கங்க. மிக்சடு ஏஜ் குரூப்ல நாங்க மறுபடியும் ஒரு ப்ரிவியூ போடுறோம். அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்களே இருங்க, நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல. அப்போ ப்ரிவியூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்க கொடுங்க, நாங்க அதை தாராளமா ஏத்துக்கிறோம். ஈவன் யூ கேன் வித்ட்ரா இந்த மூவியை வந்து நீங்க தியேட்டர்ல இருந்து கூட வெளியே எடுத்துருங்க. ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது. ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நாங்க ரெகுலரா தியேட்டர் போயிட்டு அவங்க கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு. ஸோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போறது இல்லை. ப்ளீஸ் நீங்க யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, அது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பிகாஸ் மீடியா பிரஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு வில் அரேஞ்ச் அப் ரிவ்யூங்க. தாராளமா நீங்களே ஐ திங்க் இங்க நிறைய பேர் ட்விட்டர்லயும் நிறைய ட்ரெண்டா இருக்கீங்க. ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம். அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்ல இருந்து 150 மெம்பர்ஸை ஒரு மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ல கூட்டிட்டு வாங்க. டெஃபினட்டா ரிவ்யூ போடலாம். அங்க ஒர்க் அவுட் ஆகலன்னா நாங்க அடுத்த நாள் எங்க படத்தை தியேட்டர்ல இருந்து எடுத்துருவோம். சார் டைரக்டர் சார், நீங்க பத்திரிகை எல்லாருமே 10க்கு 10 கொடுக்கணும்னு சொல்றது தப்பு. நான் 31 வருஷம் பத்திரிகையாளர். ஆனா இப்போ யூடியூபரா மாதிரி உங்களுக்கு 10க்கு 10 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த படத்துக்கு இல்ல எல்லாரையும் சொல்லல இல்லைங்களா? அது ரொம்ப எல்லாரும் நாங்க யூடியூபரா மாறியாச்சு. ஓகேங்களா? அதை விட்டுருங்க. அடுத்து மர்மர், இது வந்து அடுத்த படமும் உங்களோடது
பேய் ஹாரராகவே இருக்குமா? இதே கலைஞர்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுப்பீங்களா? அது இல்லாமல் மர்மர் பார்ட் 2 வருமா? அவங்களுக்கு வாய்ப்பு நான் இனிமே கொடுக்கணுமா? அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 கூட ஒரு நல்ல லீடர் இருக்குல்ல, இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, இவங்க எல்லாம் பேயாக்கி திருப்பி யாரையாவது பயமுறுத்தலாம் இல்லையா? ரொம்ப நல்ல நாட்டா இருக்கு சார், எழுதிக்கிறேன் இதுவும்.